இப்ப நாங்க என்ன இது ஆக முன்னுக்கு பார்த்தோம், ஒரு மோதுகை நடக்கணுமெண்டா என்ன ஒரு கிட்ட போக இயலாத இடத்துல உள்ள ஒரு பொருளை பத்தி படிக்கணுமெண்டா மோதுகை அவசியம்னு பார்த்தோம். அடுத்தது அந்த மோதுகையின் போது மோதுகையில பயன்படுத்துற துணிக்கு எப்படி இருக்கணும், அந்த மோதுகையில பயன்படுத்துற துணிக்கு வந்து மிகச் சிறியதாக இருக்க வேண்டும். மிகச் சிறியதாக இருந்ததுன்னா நாங்க எதை பத்தி ஆராய்ச்சி செய்யறோமோ மோதுகையில பயன்படுத்தப்படுற துணிக்கே வந்து என்ன வைக்கணும், மிகச் சிறியதாக இருக்கும். அப்படின்னா தான் என்ன செய்யலாம், நாங்க எதை கண்டுபிடிக்க போறோமோ எதை பத்தி ஆய்வு செய்யறோமோ அந்த அந்த பொருளை வந்து என்ன செய்யலாம், தெளிவாக கண்டுபிடிக்கலாம். நான் இதுக்கு முன்னுக்கு அந்த ஒரு கரடியிட படத்தை வச்சு அதை விளங்கப்படுத்தினேன். ரைட். இப்ப இந்த அணுவுக்கு உள்ளுக்கு அல்லது அணுவோட கருவுக்கு உள்ளுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் போகணும்டா அது வந்து உண்மையில அலையாகத்தான் இருக்கும். ஒரு இலத்திரன் இருக்குதுண்டா அந்த இலத்திரனை வந்து அலையாக அனுப்புனீங்கண்டா உதாரணத்துக்கு வைப்போம், அணுவோட இப்படித்தான் இருக்குதுன்னு வைப்போமே. அணுவோட அமைப்பு இப்படித்தான் இருக்குதுன்னு வைப்போம். இப்ப இதற்கூடாக இந்த அணுவுக்கு ஊடாக கதிர்கள் போகும்போது, இங்க அதை நீங்க பின்னுக்கு திரை வச்சுக்கிறீங்கன்னு வைப்போம். கதிர்கள் போகும்போது என்ன, இப்ப கருவுல மோதிர கதிர்கள் என்னவாகிரும், பின்னுக்காகிரும். அடுத்தது இலத்திரன் உள்ள இடத்துல மோதிர கதிர்கள் வந்து என்னவாகிரும், பின்னுக்காகிரும். அப்ப இதுல நிழல் மட்டும் நாங்க எக்ஸ்ரே எடுக்கிறோம், அதே மாதிரி இதுல நிழலை வந்து நாங்க என்ன செய்யலாம், பெறலாம், திரையில பெறலாம். அப்ப அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம், இப்படித்தான் அணு இருக்கும் என்று கெஸ் பண்ணலாம். இலத்திரன் நுணுக்கு காட்டியெல்லாம் இதே தத்துவத்துலதான் தொழிற்படுவது. ரைட். அப்ப நாங்க என்ன செய்யணும், இப்ப கரு வந்து மிகச் சிறியதாக இருக்கிறதால, அணுவோட கரு வந்து மிகச் சிறியதாக இருக்கிறதால, அதை விட சிறிய பொருட்களை பத்தி நாங்க ஆராய்ச்சி செய்யறதால, எப்படிப்பட்ட பொருட்கள் 10⁻18 மீட்டர் அளவிலான பொருட்களை ஆராய்ச்சி செய்யறதால நாங்க என்ன செய்யணும், அனுப்புற கதிர்ட அலைநீளத்தை வந்து நல்லாவே குறைக்கும். அப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு இலத்திரனை ஆர் முடுக்கிறேன்டா அந்த இலத்திரன் என்னவாக நடந்து கொள்ளும், ஒரு அலையாக நடந்து கொள்ளும். யாரு சொல்லிக்கிறது, டி புரோக்லி சொல்லிக்கிறார். ஒரு துணிக்கை ஒரு சடம் வந்து அலையாக நடந்து கொள்ளும். சடப்பொருட்களின் இருமை இயல்புல படிச்சோம். அப்ப அவர் எப்படி சொன்னாரு, அந்த இலத்திரன் வந்து எப்படிப்பட்ட அலைநீளமுடைய ஒரு துணிக்கையாக நடந்து கொள்ளும், H/P என்ற அலைநீளமுடைய ஒரு துணிக்கையாக நடந்து கொள்ளும். ஆகவே லெம்டாவை நீங்க குறைக்கணும் வேண்டாம். இப்ப இந்த கருவுக்குள்ள இது போகணும், அலைகள் வந்து போகணும்னா நீங்க என்ன செய்யணும், அலைநீளத்தை குறைக்கணும். அப்படி அலைநீளத்தை குறைக்கணும்னா உந்தத்தை என்ன செய்யணும், நீங்க அதிகரிக்க வேண்டும். அப்ப உந்தத்தை அதிகரிக்கணும்னா ஒரு பொருளோட உந்தம் என்ன, திணிவு தர வேகம். உந்தம் சமன் திணிவு தர வேகம். உந்தம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றா என்ன அதிகரிக்கப்பட வேண்டும், வேகம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் ஆர் முடுக்கிகள் பயன்படுத்தப்படுவது.